ஏன் எவன் அந்த டேபிளுக்கு சப்ளையரு? எவ்வளவு நேரமா காத்துடுங்க? யாரு 7ஆம் நம்பர் டேபிள்ல அருளப்பண்ணா? சாரை கவனிக்க சொல்லு. அருளப்பா, 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 அருளப்பா. அடச்சே, நீயா ஏன்டா அனுப்புன? முதலாளி அந்த டேபிளுக்கு ஆளே இல்லைன்னு காட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. நீ என்னடானங்க நின்னுகிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிற? ராத்திரி 2வது ஆட்ட சினிமாவுக்கு போனா 3 தடவை பிடி வந்து போச்சு. கண்ணை மூடுனா கனவுல சிலுக்கு வந்துட்டா. வரும் வரும் சிலுக்கு. அங்க டேபிளுக்கு சாம்பாருக்கு ஆள் இல்லைன்னு முதலாளி பிரேக் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. பிரேக் டான்ஸ் கனவு கண்டாராமா? எனக்கு தெரியாம முதலாளி பிரேக் டான்ஸ் ஆடுறாரா? எப்படி ஆடி இருப்பாரு? சாம்பார போடுங்க. சாம்பார மேல கொண்டிட்டேன். என்ன சட்டம்? உன்னை என்ன செய்ய மாறலாம்? எங்க போனா இந்த அருளப்பனோட பெரிய சொல்லலாம். சாம்பார் கொட்டி கிடக்குது. ஏண்டா குட்டிலையா? இவர் என்ன சொன்னாருன்னு கேளுங்க. என்னையா சொன்னேன்? ஒன்னிலையா சாம்பார போடையான்னு சொன்னேன். அதான் போட்டேன். இல்லம்மா, சம்பளம் கட்டு. ஆமா, பல்ல சம்பளம் கொடுத்தீங்க. மாசம் 30 ரூபா சம்பளம். தினசரி 1 ரூபா பிடிச்சுக்கிறீங்க. இனிமே உங்க பாயிட்ல இருந்து நான் திரும்பினா தான். சரி, பக்கத்துல இருக்கிற சினிமா கம்பெனிக்கு போய் இவனுக்கு காசு வரும், அதை வாங்கிட்டு வா. சினிமா கம்பெனி நடந்து கால் தான் மிச்சம். எங்கடா போற? ட்ரெஸ் பண்ணிட்டு போவேனாமா? சினிமா கம்பெனிக்கு போறதுக்கும் பிரசனாலிட்டி தேவைப்படுதோ? எங்க பையன் மேல தப்பு இல்லைங்களே. சாம்பார ஊத்துங்கன்னு சொல்லணும், போடுங்கன்னா போட்டுட்டான். சாம்பார போடுங்க. இன்னுமா சாம்பார செஞ்சுதான் கொண்டு வரணும். காலங்காத்தால வந்து உயிரை எடுக்கிறிய. ஏய் சங்கரா, ஆமா, போடுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. சினிமா படம் எடுக்கிறோம்னு கடை வாங்கியே திங்கிறாங்க. எப்பதான் எடுக்க போறாங்களோ? சார், சார், யார பாக்கணும்? கவர்னர் பாக்கணும். ஏயா, நடத்துறது சினிமா கம்பெனி. உங்க முதலாளிய பார்த்து இட்லி வடை சாம்பார் காசு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஓஹோ, துர்கா ஹோட்டல்ல இருந்து வரீங்களா? ஆமா. முதலாளி வெளியில போயிருக்காரு, சீக்கிரம் வந்துருவாரு. உள்ள வெயிட் பண்ணுங்க. சரி, தொட. சார், அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பன் சார் இருக்காரா? அங்கப்பன் சார் உங்களுக்கு தெரியுமா? சினிமா சான்ஸா இல்ல ஏதாவது காதல் விவகாரமா? போங்க சார், நான் இன்னும் அவரை பார்த்ததே இல்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் சொன்னாரு, என் பேரை சொல்லு, உனக்கு கண்டிப்பா சினிமா சான்ஸ் கிடைக்கும்னு. உங்க பேரை என்கிட்ட சொல்லுங்க. நானும் அங்கப்பன் சார் மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும், இப்ப நடிக்க இருக்கிற ஹீரோயினை மாத்திட்டு என்ன போடுவாங்களா? உன்னை என்ன, உங்க அம்மாவே போடுவேன். ஐயாவுக்கு அவ்வளவு செல்வாக்கு. யோ, இந்த கப்சால என்கிட்ட விடாத. உன்னை பார்த்தாலே தெரியுது நீதான் ஆபீஸ் பையன்னு. வேணா 2 ரூபா வாங்கிட்டு அவர் எப்ப வருவாருன்னு சொல்லு. கொடுங்க. என் சர்வீஸ்ல கேவலம் 2 ரூபா வாங்குறது. இங்க பாருங்கம்மா, அங்கப்ப சாரு அடுத்த ரோட்ல ஏதாவது பிளாட்பாரத்துல அலைஞ்சிட்டு இருப்பாரு, போய் பாருங்க. அவர் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சுலபம். ஆள் கரு குழக்கட்ட மாதிரி இருப்பாரு. திருட்டு மொழி முழிப்பாரு. கையில நியூஸ் பேப்பர் இருக்கும். 10 மணில இருந்து 11 மணி வரைக்கும் நிச்சயமா பக்கத்து ரோட்ல தான் இருப்பாரு. இத பாரியா, பக்கத்து தெருவில் அவர் இல்ல, உன்னை வந்து பேசிக்கிறேன். ஆமா, பஞ்சகல்யாணி பறந்து போயிட்டாளே. இந்த சந்தனத்துல எப்படியாவது பிராக்கெட் போடணுமே. ஆறு உயிரண்ணா அங்கப்பா, நீ எங்கிருந்தாலும் வாழ்க, உன் குணம் வாழ்க, நீ எந்த தெருவுல சுத்தினாலும் வாழ்க. உன்னுடைய பர்மிஷன் இல்லாமையே இந்த அருளப்ப எங்க என்னப்பா என்ன வேலை செய்றீங்க? தெருவா சுத்துறையா? பிச்சை எடுக்கீங்களா? அட வேற தேடி அலையறையா? நான் ஒரு 10 ரூபா தரேன். நான் சொல்றேன் சரிங்களா? 10 ரூபாயா? செய்றேன். இந்தாங்க. அதோ பத்தியில பொண்ணு. நான் அதை கொண்டு போய் நிக்கிறேன். அங்கப்பா சார், டைரக்டர் 10 மணிக்கு ஏவி ஸ்டுடியோக்கு வர சொன்னாரு அப்படின்னு சொல்லணும். சரி, நான் இப்ப போறேன். நீ கொஞ்ச நேரம் பொறுத்து வா. கரெக்டா சொல்லிடுறேன். என்ன அப்படி பாக்குறீங்க? ஓ, மணியா? வாழ்க்கலாத்த கடையில் வச்சுட்டு வந்துட்டேன். ஐ மீன் ஆபீஸ்ல வச்சுட்டு வந்துட்டேன். என்ன செட்டப்பா? 10. அங்க பண்ண கேக்குது. ஏவிஎம்க்கு 10 மணிக்கு டைரக்டர் உங்களை வர சொன்னாரு. சரி போ. அவருக்கு வேற வேலையே இல்ல. நான் வெயில் அலைஞ்சு மூளை கசக்கிட்டு இருக்கேன். சார், நீங்க தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பன் சாரா? எஸ் எஸ். ஆமா, நீங்க யாரு?
என் பேரு அனுப்பிரியா. டெய்லர் ராஜப்பா தான் உங்களை வந்து பார்க்க சொன்னாரு. ஓ, அவரா? அவர் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. தினமும் எங்க கடையில தான் வந்து மசாலா தோசை திம்பாரு. உங்க கடையிலயா? இல்ல நான் சாப்பிடுற கடையில தான் தினமும் வந்து சாப்பிடுவாரு. அவர் ஜாக்கெட் கூட நல்லா தப்பாரு. இந்த ஜாக்கெட் அவர் தைச்சதான். போங்க சார், அப்படியெல்லாம் பார்க்காதீங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. சினிமாவுல யாரு வேணாலும் எப்படி வேணாலும் பாப்பாங்க. வெக்கப்பட்டா முடியுமா? அப்படியே திரும்ப. ஆஹா, நீ ஒரு 3-in-1. ஹீரோயினி, வில்லி, காமெடிச்சி, 3 கலந்த முகம். நான் உன்னை பிக்ஸ் பண்ணிட்டேன். ஆமா, என்ன படிச்சிருக்க? 8வது பரீட்சை எழுதும்போது காய்ச்சல் வந்துருச்சுங்க சார். ஏன் 7ஆம் சொல்லக்கூடாதா? உங்களுக்கு ரொம்ப அடக்கம் தான், நிறைய படிச்சிருக்கீங்க போல இருக்கு. நான் ரொம்ப படிச்சுட்டேன். விஷயத்துக்கு வா. ஆமா, டைலாக்லாம் நல்லா சப்பளம் பண்ண தெரியுமா? தமிழ்ல சொல்லுங்க சார், இங்கிலீஷ் எல்லாம் எனக்கு தெரியாது. வசனத்தை புரட்டி போட்டு பேசுவியா? பேசுவாங்க சார். ஹிந்தி புரியலீங்களே. புரியல? அதாவது ஹிந்தி கத்து கொடுக்கணும்னு சொல்றேன். இப்பதான் ஒரு ஹிந்தி பாட்ட ஷூட்டிங் பண்ணிட்டு வரேன். ஹிந்தி ஷூட்டிங்கா? நான் வேடிக்கை பாக்குறேன் சார். வேடிக்கைலாம் பார்க்க கூடாது. வேடிக்கை பார்த்தா 100 ரூபாய் கையில கொடுத்து ஒரு மூலையில உட்கார வச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. இது வரைக்கும் நான் ஷூட்டிங்கே பார்த்தது இல்ல. நேர காலேஜ்ல இருந்து வரேன்னு சொல்லணும். அப்பதான் ஈரோனியா முடியும். நேரமாச்சு, கம்பெனி வண்டி வரல. போய் வெங்காயம் வெட்டணும். வெங்காயமா? ஆமா, வெங்காயம் வெட்டுறோம்னு ஒரு படம் எடுக்கும். அதுக்கு டிஸ்கஷன் போகணும். ஆஹா, அப்படியா? நான் எந்த பொண்ணுகிட்டங்க இவ்வளவு நேரம் நான் பேசுனதே இல்ல. நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. திருவிக்கா பூங்காவுக்கு வெள்ளிக்கிழமை 5 மணிக்கு வந்துரு. எதுக்கு? எதுக்கா? உருவம் ஓகே, டைலாக் வருதான்னு டெஸ்ட் பண்ணவனா? மோசமான கம்பெனி. ஒரு அம்பாஸ் இல்லன்னா ஒரு மாறிக்கார அனுபவிக்க கூடாது. சரி, ஒரு ஆட்டோ பிடிச்சு போக வேண்டியதான். ஒரு ஆட்டோ ஒண்ணு. டேய் அருளப்பா, நீ அதிர்ஷ்டக்காரன்டா. ஒண்ணும் தெரியாமலே அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆயிட்ட. அவன் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ஆளா. அனுப்பிரியா, அனுப்பிரியா, அனுப்பிரியா. என்ன அனுப்புறியான்னு அலட்ட? அது ஒண்ணு இல்லங்க, மளிகை கடைக்காரன் நம்ம ஓட்டருக்கு ஜாமான அனுப்பல. அனுப்பிரியா அனுப்பிரியா அனுப்பிரியான்னு. ஐயோ, என்ன பொறுப்பு உணர்ச்சி. உன்ன மாதிரி 2 பயிர்கள் இருந்தா போதும், என் ஹோட்டல் ஓஹோன்னு ஆயிடும். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். இந்தாங்க. அனுப்பிரியா, ரொம்ப நேரமா வெயிட் பண்றியா? என்ன செய்யறது? எங்க டைரக்டர் கதை சரியில்லைன்னு முடிய பிச்சுட்டு இருந்தாரு. எனக்கு தான் மண்டபுரம் மூளையாச்சே, சரி பண்ணிட்டு வந்தேன். எனக்கு சான்ஸுங்க. நீ ஆல்ரெடி புக்கிடு. அடுத்த படம் 70mm. அகலமா இருக்கும். படத்துக்கு பேர் என்ன சார்? படத்துக்கு பேரு சத்தமில்லாத முத்தங்கள். பயங்கரமான முத்தக்காட்சி. அதுல நெருங்கி நடிக்க பயப்பட மாட்டியே? எனக்கு பழக்கம் இல்ல சார். தள்ளி நின்று நடிக்க கூடாதா? டோன்ட் வரி, நான் சொல்லி தரேன். ஐயோ, எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ, நீ வெக்கப்பட்ட ஃபீல்டுக்கு வர முடியாதுமா. நான் வசனம் பேசுவேன், நீ சுத்தி சுத்தி வந்து என் கைய பிடிக்கணும். அன்பே கார்முகில் கண்ணா, கமல கண்ணா, ராஜபுர கண்ணா. அப்பா, காத்து கூட போக முடியாது நம் இறுக்கமான உறவில் என் அப்பா எப்படி நுழைய முடியும்? முடியாது கண்ணே, முடியாது. செத்தாலும் உங்க அப்பன் பாடி மேல் ஜோடி ஆடி பாடும். ஐயோ, செடிக்கு பின்னால அப்பாங்கறேன். அண்ணன் போல என் பொண்ணு கைய பிடிச்சது இல்லாம எனக்கு சமாதி வேலை கட்டியா நீ? ஐயோ, எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க, நான் சின்ன பையன். இன்னைக்கு நீ ஓவரா மினிக்கிட்டு வந்த போவே தெரியும் ஏதோ நடக்க போகுதுன்னு. பின்னாலே வந்து சரியா போச்சு. என்னப்பா நீங்க ஃபேமஸ் டைரக்டர் சர்மாவோட அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பா இவர்தான். இவர்கிட்ட ஒத்திகை பார்த்துட்டு இருந்து வந்து கெடுத்துட்டீங்களே, கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. அங்கப்பா அசிஸ்டன்ட் டைரக்டரா? மன்னிக்கணும் சார், எனக்கு கொஞ்சம் மூளை குறைவு, ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. நானும் பழைய காலத்து ஸ்டண்ட் நடிகர். உங்க டைரக்டர்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு ரோல் வாங்கி கொடுங்க. என்ன பிலிம் ரோலா? மொழி மாதிரியே பேசி குறும்பு வேட்டத்தை சொன்னேன் சார். கவலைப்படாதீங்க, அனுப்பிரியா உங்க அப்பாங்கிறதுனால உங்களுக்கு ஒரு ரோல் தரேன். பாயில் படுத்த பேய்னு ஒரு படம் எடுக்க போறேன். அதுல நீங்க தான் பேய். மறக்காம கூப்பிடுங்க சார். கவலைப்படாதீங்க, உங்களை விட்டு அந்த வயசுல யார் இருக்கா? ஏயா, அப்ப எனக்கு ஜோடி கிடையாதா? இருக்காங்க. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க தூங்கி எந்திரிச்சு வரும்போது பேய் மாதிரியாவே இருக்கும். அவங்கள போட்டு உங்களுக்கு மேட்ச் பண்ணிடுறேன் சார். உங்களை என் வாழ்நாள் பூரா மறக்கவே முடியாது சார். ஆமா, உங்களுக்கு தலைகீழ நிக்க தெரியுமா? தெரியாது. ஏன் தலையில நிக்கணும்? பேய் தலைகீழ நிக்கிற மாதிரி ஒரு சாட்டு வருது, அதுக்கு தான். அவ்வளவுதானே, நின்னா போச்சு. போங்க, விடுங்க. அனுப்பிரியா? யார பார்த்து சொன்ன? நான் பழைய ஸ்டண்ட் நடிகர். பாரு போ. பாரு,
சான்ஸ் வேணுங்கிறதுக்காக உங்க அப்பா தலையில நிக்கிறான் பாரு. பாவங்க, எங்க அப்பாவுக்கு கழுத்து வலிக்கும். சான்ஸ் வேணும்னா எல்லா வழியும் பொறுத்து ஆகணும். பாரு முழிக்கிற முடிய பாரு. வாயா வாயா. சும்மா சும்மா எங்க அப்பா திட்டாதீங்க. ஆமா ஏங்க மணி என்னாச்சுங்க? 5. 5. ஐயோ இட்லி மாவாட்டணுமே. இட்லிக்கு மாவாட்டணும்? இல்ல இல்ல, இட்லிக்கு மாவாட்டணும்னு ஒரு படம் டிஸ்கஷன், அதுக்கு போய்கிட்டு இருக்கேன். ஒரு பெசர் ஆட்டோ. என்னது ஆட்டோன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்பெஷல் ஆட்டோவா? அதானே. சப்ளையர் மாதிரி கத்திட்டு போறான், சந்தேகமாவே இருக்கு. அப்படியெல்லாம் இருக்காதுப்பா. கால் கால் கை கை அரை அரை. மிஸ்டர் 2 daysல வேணும் சார். உங்களுக்கு பெல்ஸ் எவ்வளவு வைக்கணும்? பெல்ஸ் 40 நேரம். சுடிதார் தைக்க எவ்வளவு? உங்களுக்கு சுடிதார் தைக்கணும்னா 4 கர்ச்சி போதும் சார். குட் மார்னிங் ப்ளீஸ். நீங்க வெளியே போறேன் வந்துடுங்க. கோமண துணி எடுத்துங்க, சாவுக்கிறாங்க. இந்த பொம்பளைகளை காதலிச்சாலே இப்படித்தான். இருக்கிற காசுக்கு பேண்ட் செட் வாங்கிட்டேன், அன்றாட செலவுக்கு அல்லாடுறேன். என்ன பண்றது? எப்ப வருவாளோ? என்ன சார் இந்த பக்கம்? ஒண்ணும் இல்ல, பார்க்கல படுக்க வச்சு ஒரு பார்ட்டிஷன் எடுக்க போறேன். அதுக்கு இடம் பாத்துக்கிட்டு இருக்கேன். எப்பவும் கடமையிலேயே கண்ணா இருக்கீங்க சார். மயக்கமா வருது. மயக்கமா? வாந்தி வர வருதா? இல்ல, மயக்கம் மட்டும்தான். அதான பார்த்தேன். இந்த வயசுல பொண்ணுங்களுக்கு 2 சேர்ந்த மாதிரி வரக்கூடாது. உட்காரு. பரவாயில்ல சார். அட உட்காருமா, வெக்கப்படக்கூடாது. இன்னைக்கு ஷூட்டிங்ல ஒரே தொல்லை. என்னங்க தொல்லை? புது நடிகர் ஒருத்தருக்கு வசனம் பேச தெரியல. நான் ஸ்பாட்ல வசனம் பேசி நடிச்சு காமிச்சேன். கோச்சுக்காதன்னு என்னன்னு சொல்லு. அப்புறம் என்னங்க, எனக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நடிச்சு காட்டினதே இல்ல. இவ்வளவுதானா? இதுதான் சீனம். வில்லனு கதாநாயகி ஹோட்டலுக்கு சாப்பிட வராங்க. வில்லனும் கதாநாயகியுமா? ஆமா, இது ஒரு புதுமையான கதை. ஓஹோ. டேபிள்ல உட்காந்துக்கிட்டு தெனாட்டா என்ன இருக்குன்னு கேட்டாங்க. சர்வரா நடிச்ச நடிகருக்கு வசனம் பேச முடியாம திருன்னு முடிச்சாரு. எடுத்து விட்டேன். இட்லி வடை பொங்கல் பூரி தோசை உத்தப்பம். ஏன்னா எனக்கு பழக்கமாச்சே. என்ன பழக்கமா? அசிஸ்டன்ட் டைரக்டராச்சே. நான் வசனம் பேசி முடிச்சதுமே ஒருத்தி ஓடியாந்து முத்தம் கொடுத்தா. ஸ்டுடியோவே ஆசைந்து போச்சு. அதுக்காக இது வரைக்கும் நான் காப்பாத்தி வச்சிருந்த கற்பை இழந்துட்டேன். அவங்க உடனே நான் பார்த்தாகணும். அவங்க இந்நேரம் லண்டன் போயிருப்பாங்க. எனக்கு முத்தம் கொடுத்தது கேமராமேன் பாட்டி. வெளிநாட்டுல இருக்கிறவங்க அப்படித்தான். இதுக்குப்பா இப்படி ஆயிட்டுக்கிறீங்களா? வெளிநாட்டுல உள்ளவங்க அப்படி, இந்த நாட்டுல இருக்கவங்க எப்படி? இப்படித்தான். இத பாருங்க, அடுத்த வாரம் எனக்கு பிறந்த நாள். நீங்க கண்டிப்பா வரணும். எனக்கு ஒரியாவில இருந்து குஜராத்துக்கு ஒரு டப்பிங் படம் பண்ண போறேன். அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? வாங்க. எங்க ஹோட்டலுக்கு சாப்பிட வரியா? என்னது? இல்ல, நான் சாப்பிடுற ஹோட்டலுக்கு நீ சாப்பிட வரையான்னு கேட்டேன். நாளைக்கு வரேன். வரட்டுமா? சரி. புறாட்ட ஒண்ணு போயிட்டு வாங்க. அனுப்பிரியா அனுப்பிரியா. வாங்க சார். இருக்கட்டும். என்ன அனுப்பிரியா, ரொம்ப நேரம் வெயிட் பண்றியா? என் கூட பேச வேண்டாம். ஏன், என்னாச்சு? ஏன் கோமா இருக்கீங்க? என்ன கையில பட்டணும்? ஒண்ணு இல்ல சார், என் பொண்ணுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அடடே, இன்னைக்கு கூட ஷூட்டிங்ல பிறந்த நாள் சீன் ஒண்ணு எடுத்தேன். அப்பவே நினைச்ச வரலாம்னு. ஏகப்பட்ட பிசி. இந்தாங்க பணியாரம். பணியாரமா? எல்லாரும் கேக் கொடுப்பாங்க, நீங்க என்ன பணியாரம் கொடுங்க? எங்க வீட்டு வழக்கப்படி பணியாரமா? தின்னு பாருங்க. ஹோட்டலுக்கு வந்தா கண்டதெல்லாம் திங்க கூடாது, உதப்பேன். நான் சொல்றதான் திங்க. கேளு. அங்க போய் உட்காருங்கப்பா, சும்மா தோணத்தோனான்ட்டு. அப்பனும் பொண்ணு ஹோட்டலுக்கு எதுக்கு வந்தாங்க? சப்பளம் பண்ணா மாட்டிக்கிறவனே. அந்த முதலாளி குண்டை வேற திட்டுவான். ஏயா, இந்த டேபிளுக்கு சப்ளை இல்லையா? இல்ல சப்ளையரே இல்லையா? அதானே. என்ன குண்டா இருக்கான் பத்தியா? நல்ல குண்டு குத்துறிக்க மாதிரி இருக்காப்பா. அவன் வேற ஹோட்டல்ல சாப்பிடறான். சும்மா இரு. வாங்கப்பா. வருவாங்க, இரு. டேய் அல்லப்பா, அந்த டேபிள கவனி. என்ன சாப்பிடுறீங்க? எப்போ இந்த ஆளை பார்த்தா அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பா மாதிரி இல்ல? அண்ணன் என்னமா தம்பி என்னமா அவசரமான உலகத்திலே காசு வந்தா பாசமெல்லாம் பறந்து போயிடுங்க. என் பேரு அருளப்பேன். எங்க அண்ணன் தான் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பேன். நாங்க 2 பேரும் ரெட்ட குழந்தைங்க, ஒட்டிக்கிட்டு பிறந்தோம். என்ன செய்யுது, என் தலையெழுத்து இப்படி. ஏங்க, உங்க அண்ணன் உங்களை பார்க்க வரவே மாட்டாரா? வந்தாரு. என்ன பாசத்தோட பாக்காருன்னு நினைச்சேன். வந்தவர் என்ன சொன்னாரு தெரியுமா? நான் வருங்கால டைரக்டராக போறேன், 4 பேருக்கு முன்னாடி என்ன அண்ணேன்னு சொன்ன உன்னை செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு என்ன சொன்னாருங்க.
ஏன்னா அவர் தகுதிக்கு என் தகுதிக்கு ஒத்து வராதா? நீங்க கவலைப்படாதீங்க, அவர்கிட்ட சொல்லி உங்களை நான் பார்க்க வர சொல்றேன். 2 காபி கொண்டா. பார்த்தா அந்த மாதிரியே தெரியுது இல்ல, இதுல ஏதோ தில்லு முள்ளு நடக்குது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, அவரு வேற இவரு வேற. அவரு ஆட்டோல போற அசிஸ்டன்ட் டைரக்டர், இவரு சாதாரண ஹோட்டல் சப்ளையர். என்னமோமா இவன் முழிக்கிற மொழியை பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. என்னைக்கோ ஒரு நாளைக்கு என்கிட்ட வாங்க போறான்பா. ஒண்ணு இல்லைங்க, பூனை. சார், அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்ப சார் இருக்காங்களா? உள்ள இருக்காரு, போய் பாருங்க. என்னடா அது, அங்கப்ப சாருக்கு இவ்வளவு மோசா? ஒரு பையலும் டைரக்டர் கேட்டு வர மாட்டேங்கிறா. வணக்கம் சார். என்ன வேணுங்க? அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பன் சார் நீங்க தானுங்களா? சத்தியமா நான் தான். ஏன் சார், துர்கா ஹோட்டல்ல வேலை செய்யற அருளப்பன் உங்க தம்பிங்களா? நான் ஒரே பையன் தான் சார், அண்ணன் தம்பின்னு உளராதீங்க. அப்போ அவரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பன் என் அண்ணன்னு சொன்னாரே, அது பொய்யா? என்ன போலவே இருப்பாருன்னு சொன்னாரே, என் பொண்ணு சொன்னிச்சு. நீங்க என்ன கீழ்பாக்கத்துல இருந்து வரீங்களா சார்? அருளப்பன் தான் அங்கப்பனா, அங்கப்பன் தான் அருளப்பனா? ஏன் சார் உண்மையிலே நீங்க தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் அருளப்பன். நானா? என்ன சார் மாத்தி சொல்றீங்களே? சார் சார், நான் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பன். தயவு செய்து என்ன விட்டுருங்க சார். ஏற்கனவே நான் ஒரு மென்டல், இது வேற இன்னொரு மென்டலா? சார் நிறைய கட்டுங்க சார். டான்ஸா? அப்ப சாயந்தரம் சந்திப்போம் கிளப்ல. என்னையா காட்டுத்தனமா உள்ள போய்கிட்டு இருக்க? போன பாக்கலையா? பார்த்துதான் வந்தேன். அதான் விடுமுறை போல வந்த வேகத்துல கவனிக்கிறேன். அப்படி என்னையா வேகம்? இங்க அங்கப்பன் அருளப்பன் ஏதோ ஒரு அப்பன் இருக்கானா? அவன் போயிட்டான். 2 வார லீவுல போயிருக்காயா? 2 வார லீவுல போயிட்டான். அவன் மட்டும் கையில கிடைச்சான், தீர்த்துட்டான். ஐயோ, அப்படி சொல்லப்படாது. அவன் ஒரு பெரிய சக்திய வந்த வாய திறந்துட்டான்னா என்னது பொய்யே சொல்ல மாட்டான். 10 பேரை சமாளிப்பான். சண்டையில இல்ல, சப்பளையில. அவனை கெட்னியாச்சு கொண்டாட பார்த்தான். ஏன் தண்ணிய தெளிக்கிற? ஒரு குடம் தண்ணி எடுத்து தலையில ஊத்து, தலை முழுவன மாதிரி ஆயிடும். 1000 தடவை சொன்னேன் அவனை நம்பாதே நம்பாதேன்னு. கேட்டியா? பெரிய அசிஸ்டன்ட் டைரக்டர் பாவி பையன் என்ன தலையில நிக்க வச்சு ஏமாத்திட்டானே. அப்பா, அவர் அப்படியெல்லாம் திட்டாதீங்கப்பா. இன்னைக்கு இல்லனாலும் நாளைக்கு அவர் பெரிய டைரக்டரா வரத்தான் போறாரு. நானும் முன்னுக்கு வரத்தான் போறேன். அதான் முன்னுக்கு கொண்டாந்துட்டானே. போங்கப்பா, ஹோட்டல் சப்ளையர் சினிமா டைரக்டர் ஆகக்கூடாதா? இத பாருங்க, அவரு சப்ளையரோ டைரக்டரோ என் மனசை பாத்தி கொடுத்துட்டான். மனசை மட்டுமா பறி கொடுத்த? மானமே போகுது. எப்போ நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். எங்க போயிட்டா? இங்க வாங்கயா. இந்த பக்கம் பாரு. இங்க இல்லையா? இந்த பக்கம் பாரு. குனிஞ்சு பாரு. இங்க வாயா. ஐயோ, நான் சொன்னேன் சொல்லிட்டு. நான் பேச நினைப்பதெல்லாம் அனுப்பிரியா, நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். அனுப்பிரியா, அனுப்பிரியா, அனுப்புறேன்டா. அனுப்பிரியா. என்ன பெத்துட்டேன் பாரு, அனுப்பிதான்டா ஆவணும். யார் பத்தியா? இவங்க யாரு? உங்க மாமனுங்க. எனக்கு இப்படி மாமனே இல்லையே. ஐயோ, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. பாத்தியா? கல்யாணத்துல போய் சோதனை மேல் சோதனையா? மங்களகரமா வாத்தியா? மாப்பிள்ள நடை போடுங்க. கட்டுறியா இல்லையா? கட்டி மேடம் அடி. இன்னைக்கு எனக்கு கல்யாண நாள்.
10 வருஷத்துக்கு முன்னால என் சம்சாரம் என்ன மாதிரி அழகா இருந்தாலும் அதே மாதிரி இருக்கா. அதை எண்ணி எண்ணி பார்க்க மனம் இன்பம் கொண்டாடுவதே. என்ன ஏறியாமல் உள்ளம் துள்ளி விளையாடுவதே. எண்ணி எண்ணி பார்க்க மனம் இன்பம் கொண்டாடுவதே. என்ன ஏறியாமல் உள்ளம் துள்ளி இத்தனை வயதிற்கு மேல் உமக்கு புதிதாக துள்ளி புதிதாக விளையாடுகிறதோ? என்னையவா கொமட்டில குத்துற? இரு எங்க அப்பா கிட்ட சொல்லி உன்னை ஆள் வச்சு அடிக்கிறேன். ஏண்டி உனக்கு எத்தனை தடவை சொல்றது இந்த மாதிரி செந்தமிழ்ல பேசி என்ன அறம்படாதேன்னு? என்ன என்ன நினைச்சிட்டு? குரங்குக்கென்று வாழ்க்கைப்பட்டு விட்டேன். இனி நான் மரத்துக்கு மரம் தாவித்தானே ஆக வேண்டும். மறுபடியும் அறம்பாடுற? உன் பல்லெல்லாம் உடைச்சிருவேன். உடைப்பீர்கள். நாங்கள் தமிழ்குல பெண்கள். புலியையே முரத்தால் அடித்து துரத்தியவர்கள். துரத்துவீர்கள். புலிய மட்டுமா துரத்துவீர்கள்? வெங்காயம், பச்சை மிளகாய், கருவாடு, கத்திரிக்காய் எல்லாத்தையும் துரத்துவீர்கள். ஐயா. யார் ஐயா? வெளியே ஐயா. என்னையா? போங்கள் ஐயா. எங்களோட பெரிய தொல்லையா போய் பாருங்க. எப்ப பார்த்தாலும் கதவை தட்டிட்டு இருக்கான். இரு திறந்துட்டு வர்றேன். ஐயா வணக்கம். யார் நீ? கோப்பெருந்தேவி அம்மையார் அவர்கள் இருக்கின்றார்களா? இப்ப உள்ளதா இருக்காங்க. அவங்க காணாம போனதுக்கு அப்புறம் சொல்லி அனுப்புறேன். அப்ப யாரோடு உரையாடி கொண்டிருக்கிறீர்கள்? அம்மையார் அவர்களே வணக்கம். வணக்கம். எனது சிறந்தாண்ட வணக்கம். வணக்கம். தாங்கள் யார்? நேற்றைய தினம் பட்டிமன்றத்திலே தங்களது உரையாடலை கேட்டேன். தங்களை காண வேண்டும் என்று வந்தேன். இப்ப உனக்கு குழுவுன்னு இருக்குமே. நீர் சற்று சும்மா இரும். தாங்கள் என்னை காண வந்ததின் நோக்கம்? அதாவது எதையாவது சொல்லி தொலைவையா. நேற்றைய பட்டிமன்றத்திலே தாங்கள் உரையாடும் போது காதலனாக இருந்த கணவன் வியாபார நிமித்தமாக வெளியூர் சென்று விட்டான் என்றதும், அவள் உடல் இழைத்து கைகளிலே கிடந்த வளையல்கள் அழுவி கீழே விழுந்து உடைந்தது என்றும், அதே கணவன் திரும்பி வருகிறான் என்றதும் அவள் உடல் பூரித்து உள்ளமெல்லாம் பூரித்து கைகளிலே கிடந்த வளையல்கள் சிதறி நொறுங்கி உடைந்தது என்று கூறினீர்களே, அதை இப்ப போறியா இல்ல உதைக்கட்டுமா? என்ன இது? என்னை காண வந்தவரை மரியாதை குறைவாக பேசுகின்றேன். இவனை உதைக்காம விட்டதே பெருசு. அம்மையார் அவர்களே, நான் வந்த வேலை சரியில்லை என்று எண்ணுகிறேன். சென்று வருகிறேன். நீங்க வர வேண்டாம், போனா போதும், போங்க. ஏண்டி என்ன விளையாடுறியா? கட்டின புருஷனா இங்க நிக்கிறேன். நீங்க 2 பேரும் காதல் நாடகம் பேசுறீங்களோ? பட்டிமன்றத்துல என்னடி பேசுன? என்ன பேசுன? கணவனை பிரிஞ்சா உடல் இளைக்கும், கணவன் வந்தா உடல் உப்புமோ? இங்க பாத்தியா? என்ன 8 மணம் துண்டு அணிந்திருக்கிறீர்? வேஸ்டி இல்ல, இந்த பெல்ட். இதற்கு என்ன? கல்யாணம் பண்றதுக்கு முன்னால முதல் ஓட்டையில போட்டிருந்தேன். இப்போ என் சொந்த செலவுல 2 ஓட்டை போட்டு அதுல போட்டு வச்சிருக்கேன். இத வச்சுக்கிட்டு நான் என்னடி பண்றது? நான் எப்படி உப்புறது? உங்க சண்டையை வீட்டுக்குள்ள வச்சு கூடாதா? ஆமா, உள்ள போய் திட்டலாம். அடியே உள்ள போயிட்டியா? அந்த வர்றேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். என்ன? ஒண்ணும் இல்ல, 10 நாளா உங்களை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். உங்க பேர் என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? சொன்னா மறந்து போயிரும். ஒரு பேப்பர் பென்சில் இருந்தா கொடு, எழுதி கொடுத்துட்டு போறேன். அவன் தான் சொல்லிட்டு அணுக மாட்டேங்கிறானே. பெத்த அப்பா அம்மா கூட என்ன பார்த்து காலேஜுக்கு போலையான்னு கேட்டிருக்காங்களா? படிச்சையான்னு கேட்டதில்லையாடா? என்னடா ஒரு மாணவனை பார்த்து கேட்கிற கேள்வியாடா இது? என்ன பார்த்து கேட்டா? என்ன கேள்விடா கேட்டா? படிக்க வந்தா என்ன பார்த்து பேப்பர் பென்சில் கொண்டு வந்து யாரு கேட்டாளே? அப்படியா கேட்டா? என்ன ஆனாலும் சரி, இத ஒரு சர்வதேச பிரச்சனையாக்கி நான் ஹைகோர்ட் வரைக்கும் போகல. டேய், இவளுங்க தான் இந்துக்கு சப்போர்ட் பண்றது. பக்கத்துல வரட்டும். பெரிய மனுஷியான உடன் தண்ணி எடுக்க போன அவ தடுக்கி விழுகலானா, தடுக்கி விழுந்த அவளை மச்சான் தாங்கி பிடிக்கலானா, ஏலால ஒரு சின்ன கருப்பி பெரிய மனுஷியானா. ஏண்டா படிக்கிறது பிஎஸ்சி, சைட் இருக்கிறது பிகாம் ஸ்டூடெண்ட்யா? ஏய், நீங்க எல்லாம் படிக்கிறது தாண்டி மேல. டேய், லைப்ரரிக்கு போமாடா. இந்து இங்க இருக்கும்போது என்ன லைப்ரரி கூப்பிடுறியா? சாயங்காலம் போலாம். டேய் டேய், அங்க வர்றா, கோம காட்டா வர்றான்.
யார் அவன் குடுமி கிடுமையெல்லாம் வச்சுக்கிட்டு who is that man? That man from Istanbul. டேய் காலேஜ் தோக்கிறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. இவனை கூட்ட அறுப்பமாடா. அதுவும் கரெக்ட் தான். ஐயா ஐயா இங்க வாங்க. என்னையா கூப்பிட்டீங்க? உங்களே தான் வாங்க. நடைய பாடுறா யூல் பிரினர் ஆட்டும். வாங்க. என்ன கண்ணுங்களா? ஐயாவுக்கு எங்க சின்னையம்பாளையமா? டேய் குடுமி நீளமா இருக்க பார்த்தா தெரியல நீளம் போடுறேன். சரியா சொல்லிட்டே கண்ணு. எங்க இங்க வந்தீங்க? ஒண்ணுமில்ல கண்ணு, நம்ம பையனை அடுத்த வருஷம் இதுல சேர்த்துடலாம்னு வந்தேன். இதுக்கெல்லாம் ஒரு பெரியவர் இருப்பாரு, அவரை பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். மணி என்னாச்சு கண்ணு? எவ்வளவு ஒண்ணா ஒத்துக்குவீங்க? டேய் சுமாரா கொஞ்சம் இங்க வரீங்களா? இருக்கட்டும் பரவாயில்ல. நமக்குள்ள என்னங்க வாங்க. இருக்கட்டும் பரவாயில்ல. பரவாயில்ல வந்து நில்லுங்க. வாங்க வாங்க. இதுல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நம்ம மகனை காலேஜ்ல சேர்க்கணும்னா அவங்க அப்பனுக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு பெரியவர் கேள்வி கேட்பாரு. அபிப்பிராயம் எப்படி? அதெல்லாம் சொல்லிடு வர்றான். ஆளை பார்த்தா தெரியல. எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லடா. அதெல்லாம் நான் சமாளிச்சுவேன் கண்ணு. ஏய் பாக்குறதுக்கு இடம் அடைய மாதிரி இருக்கிறான். நம்ம இங்கேயே ஒரு இன்டர்வியூ வச்சிருவோமா? உங்களை பார்த்தாலே தெரியுது எழுத்தறிவும் படிப்பறிவும் கிடையாதுன்னு. ஆமா தம்பி, நான் பள்ளிக்கூடத்து பக்கம் கூட ஒதுங்கினது கிடையாது. அதனாலதான் உங்க புத்திசாலித்தனத்தை நாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். இப்போ நாங்க ஒரு கேள்வி உங்களை கேட்போம். அது உங்களுக்கு தெரியலன்னு சொன்னா 50 பைசா நீங்க எங்களுக்கு கொடுக்கணும். சரி. அதே மாதிரி நீங்க ஒரு கேள்வி எங்களை கேக்குறீங்க, அது எங்களுக்கு தெரியலன்னா 5 ரூபாய் நாங்க கொடுக்கறோம். உங்களுக்கு தான் படிப்பறிவும் கிடையாது எழுத்தறிவும் கிடையாது. இத பாரு தம்பி, பணம் எவ்வளவு வேணாலும் கேளு, நான் தர்றேன். எங்க கிட்ட பணம் இருக்குங்க, உங்களுக்கு புத்தால்தானே இருக்குதான்னு தெரிய வேண்டாமா? அதனால நீங்க ஒரு கேள்வி கேளுங்க.